ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கேன்வாவில் இருக்க ஒரு சிம்பிள் ஃபீச்சர் மேஜிக் ஸ்டுடியோன்னு சொல்லிட்டு ஒரு ஃபீச்சர். அந்த ஃபீச்சர் யூஸ் பண்ணி எப்படி இதில் எடிட் பண்ணலாம், என்னென்னலாம் பண்ணலாம், இந்த ஒரு ஏஐ டூல் இது மேஜிக் ஸ்டுடியோன்னு சொல்லிட்டு அதை யூஸ் பண்ணி என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஒரு 5 ஃபீச்சர்ஸ் நிறைய பேர் கேன்வா யூஸ் பண்ணுவோம். பட் இந்த ஃபீச்சர்லாம் இருக்குதான்டே நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ அதை நம்ம என்னென்னலாம் பண்ணலாம், என்னென்னலாம் இருக்குது, அதை எப்படி யூஸ் பண்ணலாங்கிறது தான் ஒரு சிம்பிள் பேசிக் ஸ்டெப்ஸ். இப்போது கேன்வா போய்க்கோங்க. ப்ரிஃபரபிளி உங்களுக்கு அந்த இது ப்ரீமியம் ஃபீச்சர் இருந்துச்சுன்னா பெட்டர். இப்போ நான் வந்து ஏதோ ஒன்று ரேண்டமாக ப்ரெசன்டேஷன் எடுத்துக்கோமா, சும்மா நான் ப்ரெசன்டேஷன் எடுத்துக்கிறேன். ஓகே, இதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ஏதோ ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ் ஒன்று எடுத்துக்கோமா. ரெஸ்டாரண்ட்டுன்னு சும்மா எடுப்போமா, ரெஸ்டாரண்ட்னு எடுத்துக்கிறேன். ரெஸ்டாரண்ட் சர்ச் பண்ணுறேன். சும்மா ஏதோ ஒரு இமேஜ், ரேண்டம் இமேஜ் ஏதோ ஒன்று. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்னென்னா, பேக்ரவுண்ட் ரிமூவர் அப்படிங்கிற ஒரு அது. என்ன பண்ணியிருக்கேன், ஒரு ரேண்டமாக ஒரு இமேஜ் எடுத்திருக்கேன். இந்த இமேஜ் எடுத்துகிட்டு இதை கிளிக் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். கிளிக் பண்ணாவே ஆட்டோமேட்டிக்காக மேலே வந்து பிஜி ரிமூவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வரும். கிளிக் பண்ணோன்னா இதுவே பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். அவ்வளோதான், சிம்பிள். இதை இன்னொரு தடவை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் ஃபீச்சர் வரும். அந்த பேக்ரவுண்ட் ரிமூவரையே இன்னொரு தடவை நீங்கள் இது பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் ஃபீச்சர். அது என்ன அட்வான்ஸ் ஃபீச்சர் அப்படின்னா, இந்த ப்ரஷ் சைஸ், இப்போ நீங்கள் இது எடிட் பண்ணது ரிமூவ் பண்ணது உங்களுக்கு இதாகலை, இன்னும் கொஞ்சம் ஃபைனாக வேணும், கொஞ்சம் ரொம்ப ஷார்ப்பாக வேணும் அப்படின்னா இங்கே வந்து நீங்கள் ப்ரஷ் சைஸ்லாம் இன்க்ரீஸ் பண்ணி டிக்ரீஸ் பண்ணிவிட்டு அங்கே நீங்கள் போய்ட்டு மேனுவலாக கூட இது பண்ணிக்கலாம். இது இல்லாமல் இந்த பேக்ரவுண்ட் ரிமூவருக்கு இன்னொன்று, இங்கே இந்த பிஜி ரிமூவர் அப்படின்னு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணுறதுக்கு பதில் இங்கே எடிட்னு கொடுத்திங்கன்னா இங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். இந்த மேஜிக் ஸ்டுடியோன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அதில் வந்து பிஜி ரிமூவர்னு இருக்கா, இங்கேயே போயிடலாம். அப்படி இல்லைன்னா இப்படியும் போய்க்கலாம். ரைட், 2 ஆப்ஷன்ஸ் தான். இது ஃபஸ்ட்டு ஃபீச்சர். எதுக்கு, நம்ம இமேஜில் இருக்க, நம்ம டிசைனில் இருக்க பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு. அடுத்தது அடுத்ததாக பார்க்குறது வந்து மேஜிக் கிராப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது. மேஜிக் கிராப் அப்படின்னா என்ன, நம்ம அதே அகெயின் இன்னொரு இமேஜ் எடுத்துக்கோமா. ஏதோ ஒரு இமேஜ், ஏதோ ஒன்று ரேண்டம் மார்னிங் காஃபி அந்த மாதிரி ஏதோ ஒன்று போடுறோன்னு வச்சுக்கோங்களேன். இது எடுத்துக்கோம். ஓகே, இதை எடுத்துக்கிறேன். நான் என்ன பண்ணுறேன், மேஜிக் கிராப் இது எப்படி, இது வந்து சும்மா ஒரு நார்மல் இமேஜ், ஒரு காஃபி இருக்கிற ஒரு ஃபோட்டோ. கிளிக் பண்ணுறேன். இங்கே மேலே வந்து எடிட் அப்படின்னு இருக்கா, அதில் கிளிக் பண்ணிட்டு மேஜிக் கிராப் இதை கிளிக் பண்ணோடனே இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஆப்ஸ் வந்துடும். இதில் நான் போய்ட்டு மேஜிக் கிராப் அப்படிங்கிற ஒரு ஆப்பை வந்து இது பண்ணுறேன். இது பண்ணோன்னா 2 ஆப்ஷன்ஸ் வரும். ப்ரஷ்ஷு, கிளிக் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஆப்ஷன்ஸ் வரும். இந்த ப்ரஷ்ஷுங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். கிளிக் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், இதை அப்படியே பெயிண்ட் பண்ணிக்கலாம். எதை வந்து நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணணுன்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து நீங்கள் இந்த மாதிரி இது பண்ணிவிட்டு இப்போ இது என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ இந்த எலிமெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, காஃபி கப் இருக்குது பார்த்தீங்களா, இதை மட்டும் இது வந்து செலக்ட் பண்ணிக்கும். நம்ம வேணுங்கிற இடத்துல மூவ் பண்ணிக்கலாம். ரைட், அந்த இமேஜ்லேயே இருந்த ஏதோ ரேண்டம் இமேஜ், அதுக்குள்ளே இருந்த ஒரே ஒரு எலிமெண்ட் மட்டும் மூவ் பண்ணிக்கலாம். இதில் உங்களுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, ஏதோ டிஃப்ரென்ஸ் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, இந்த கப்பு மட்டும்தான் இருக்குது. இந்த ஷேடோ ஒன்று இருக்குது பாருங்கள், இதை வந்து இதாகலை, மூவ் ஆகலை. அகெயின் இதில் கொஞ்சம் எரர்ஸ்லாம் இருக்கும். பட் அதை தகுந்த மாதிரி நம்ம மாற்றிக்கிறதுனாலும் ரிமூவ் பண்ணிக்கலாம், எடிட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து இதை திரும்ப நான் வந்து மேஜிக் கிராப் கொடுக்குறேன். ப்ரஷ் போய்ட்டு
பண்ணுறேன், இந்த இடத்த சும்மா நான் வந்து பெயிண்ட் பண்ண பார்க்குறேன். பெயிண்ட் பண்ணிவிட்டு கிராப் கொடுத்தோன்னா ஓகே டெலீட்டட். நம்ம இதை வந்து எங்கே வேணால் மாற்றிக்கலாம், எங்கே வேணால் வச்சுக்கலாம், ரீசைஸ் பண்ணிக்கலாம். இது ஒரே சிங்கிள் இமேஜில் இருந்தால் ஒரே ஒரு எலிமெண்ட்டை மட்டும் நம்ம என்ன பண்ணலாம், கிராப் பண்ணி நமக்கு தேவையான இடத்துல வச்சுக்கிட்டு எடிட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இதுலேயே இதே இமேஜ் வேறு ஒரு இமேஜ் எடுப்போமா? ஓகே, இந்த இமேஜை இதே மேஜிக் கிராப்பில் அந்த இது இருந்துச்சுல்ல, கிளிக் இருந்துச்சுல்ல, அந்த கிளிக்கில் என்ன பண்ணலாம், இந்த கிளிக் வந்து இதாகிடுச்சுன்னா நீங்கள் ஏதோ ஒரு எலிமெண்ட் மேலே வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த பவுல் வேணாம் அப்படின்னு வச்சிங்கன்னா இதை நீங்கள் கிளிக் பண்ண, நம்ம போய் பெயிண்ட் அடிக்கணுன்ட்டு இல்லை, இதை கிளிக் பண்ணிங்கன்னாவே அதுவே ஆட்டோமேட்டிக்காக டெலிட் ஆகிடும். இப்போ அது கூட விட்டுருங்க. இப்போ இந்த இவங்க 2 பேரும் வேணாம், இந்த இவங்களே வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஃபீமேலே வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் டிசியில் கொடுத்துட்றேன், இது மட்டும் எடுத்துட்றேன். அதில் அந்த இது ஆகல. ஓகே, இப்போ வெறும் இந்த காஃபி குடிச்சிருக்க பொண்ணும் பவுலு ஸ்பூனு எல்லாத்தையும் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். பார்க்கலாம் எப்படி வருதுன்ட்டு. இப்போ நான் அதை இதெல்லாம் செலக்ட் ஆகிருக்கு, நான் டெலீட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், அது பொண்ணே காணும், வெறும் பேக்ரவுண்ட் மட்டும்தான் இருக்குது. ரைட். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து நீங்கள் இதை இது மட்டும்தான் இல்லை, நம்ம அதை மூவ் கூட பண்ணி வச்சுக்கலாம், ரீசைஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட செகண்ட் ஆப்ஷன். வந்து கிராப் டெக்ஸ்ட். இப்போ நம்ம எப்படி ஒரு எலிமெண்ட் இது பண்ணுமோ அதே மாதிரி ஒரு டெக்ஸ்ட்டையும் நம்ம கிராப் பண்ணிக்கலாம். அப்லோட்ஸில் எதாவது இருக்கா, இது ஏதோ நியூஸ் பேப்பர் ஃபோட்டோ. ஓகே, இந்த ஃபோட்டோ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதை நான் என்ன பண்ணுறேன், இதே மாதிரி எடிட்டுன்னு கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் அந்த மேஜிக் ஸ்டுடியோட இது ஓப்பன் ஆகும். ரைட். இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், கிராப் டெக்ஸ்ட் இது செலக்ட் பண்ணோம்னா இந்த ஃபோட்டோ, இந்த ஒரு இமேஜில் இருக்க டெக்ஸ்ட் எல்லாத்தையும் இது வந்து இது பண்ணிடும். இது தமிழில் இருக்கிறதுனால இது டிடெக்ட் பண்ணல, மேபி இங்கிலீஷில் இருக்கிறது எல்லாத்தையும் டிடெக்ட் பண்ணிடுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் இது இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த இன்டர்வியூ டேட் இதெல்லாம் இருக்குது, இதை நான் வந்து என்ன பண்ணலாம், செலக்ட் பண்ணிவிட்டு கிராப் கொடுத்துட்டோம்னா இதெல்லாம் டெக்ஸ்ட்டாகவே வந்துடுச்சு. புரியுதுங்களா? நான் அதை நோற்றி வச்சுக்கலாம், அங்கே டெக்ஸ்ட் இருந்தால் இதே இல்லை. ஸோ உங்கள் இதில் ஃபோட்டோஸ் எதாவது இருக்குது, அதில் டெக்ஸ்ட் இருக்குது, ஏதோ போஸ்டர்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து டெக்ஸ்ட்டாகவே நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம், அந்த ஃபோட்டோவிலேருந்தே எடுத்துடலாம். அதை வந்து எடுத்துகிட்டு இப்போ நீங்கள் டெலிட் பண்ணிட்டீங்கன்னா இந்த இடத்துல ஒன்றும் இருக்காது. இந்த இடத்துல நீங்கள் வேறு ஃபாண்ட்டில் இருக்குது, நீங்கள் வந்து ரீசைஸ் பண்ணிக்கலாம், வேறு இதில் பண்ணிக்கலாம், வேறு ஃபாண்ட்டில் எழுதிக்கலாம். ரைட். ஓகே, இது வந்து கிராப் டெக்ஸ்ட். உங்களுக்கு இது தமிழில் இருக்கிறதுனால இதாகல, நான் இதை போடுறேன் சும்மா ஒரு ரேண்டமாக. இமேஜ் செலக்ட் பண்ணிட்டு எடிட் கொடுக்குறோம், கிராப் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுறோம். இது என்ன பண்ணும், டெக்ஸ்ட் எல்லாத்தையும் என்னென்ன டெக்ஸ்ட் இது டிடெக்ட் பண்ணது எல்லாத்தையும் கொண்டு வந்துடும். எல்லா டெக்ஸ்ட்டையும் இது பண்ணிச்சு. எந்த டெக்ஸ்ட்லாம் வேணாம் எல்லாத்தையும் நீங்கள் இது பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். இந்த டேலியை மட்டும் நான் விட்டுறேன், பார்ப்போம் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் காமிக்கிறதுக்காக.
ரைட். இது எல்லாத்தையும் வந்திருக்கு. இது எல்லாத்தையும் நான் டெலிட் பண்ணுறேன்னா இது எல்லாமே போய்டும். இல்லை இது மட்டும் எனக்கு இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இது செலக்ட் ஆகிடுச்சுல்ல. இப்போ நான் என்ன பண்ணலாம், இதை நான் செலக்ட் பண்ணிட்டு இதை நான் வந்து ஃபோட்டோவாக இருந்ததை நான் வந்து எடிட் பண்ணிக்கலாம். எனக்கு வேறு ஃபாண்ட்டில் வேணும், எல்லாமே நான் பண்ணிடலாம். நான் இது போய் உட்காந்து டைப்பே பண்ண தேவையில்ல. ரைட். சீனியர் அக்கௌண்டன்ட்டுக்கு இதில் வேணும் மாற்றிடலாம். ஓகேவா? ஸோ நீங்கள் எடிட்டிங் இதில் டிசைனிங்கில் இருந்தீங்கன்னா இதோட யூஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் டிசைன் பண்ணும்போது. நெக்ஸ்ட்டு வந்து எரேசர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. நெக்ஸ்ட்டு மேஜிக் எரேசர். ஸோ மேஜிக் எரேசர் இது சரி, மேஜிக் எரேசர் இது என்ன அப்படின்னா, இப்போ நம்ம முதல்ல அந்த கிராப் பார்த்தோம்ல, அதே மாதிரி தான் இமேஜ் செலக்ட் பண்ணிக்குவோம், எடிட் கிளிக் பண்ணுங்கள், மேஜிக் எரேசர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். இதில் வந்துட்டு எந்த பார்ட் நமக்கு வேணுமோ அதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மலை இருக்குல்ல, அதை நான் வந்து ரிமூவ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். எரேஸ் கொடுத்துட்டோம்னா அந்த ப்ரஷ் ஒன்று வரும், அதை பெயிண்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ரிமூவ் கொடுத்துடலாம். ரிமூவ் கொடுத்தோம்னா எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, அந்த இது போயிடுச்சு. இங்கே ப்ரஷ்ஷுக்கு பக்கத்தில் கிளிக்குன்னு ஒன்று இருக்குல்ல, இதை நம்ம கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ணால் என்ன ஆகும், ஒவ்வொரு எலமெண்ட்டாக இது ஆட்டோமேட்டிக்காக இதுவே டிடெக்ட் பண்ணும். ஓகேவா? இப்போ நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இதை கிளிக் பண்ணேன்னா இது வந்து செலக்ட் ஆகிடுச்சு. இந்த மக்கை மட்டும் நம்மளால் எரேஸ் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். மக்கு நான் இந்த ஹோல் இதையே எடுக்கிறேன்னு, இந்த கப்பு ஸ்பூனு இது எல்லாத்தையும் இது பண்ணுறேன். பின்னாடி அந்த ஷேடோ இருக்கும், நம்ம அடுத்தது பார்த்துப்போம். சார் ரைட். ஓகே, சூப்பர். இதுதான் மேஜிக் எரேசர். ஸோ இது அந்த கப் இருந்த இடமே தெரில பாருங்கள் இல்லை. ஸோ நமக்கு இது ஒரே சிங்கிள் ஃபோட்டோ தான், அதெல்லாம் இது ஒவ்வொரு எலமெண்ட்டாக சூஸ் பண்ணி நம்ம வந்து எடிட் பண்ணுறதுனா பண்ணிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம அடுத்த ஃபைனல் ஆப்ஷன். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம அடுத்த ஃபைனல் ஆப்ஷன். இதில் என்ன அப்படின்னா மேஜிக் மீடியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது. இந்த மேஜிக் மீடியா எங்கே போய் தேடுறது? ஆப்ஸில் போங்க. ஆப்ஸில் போய்ட்டு மேஜிக் மீடியா அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். இந்த மேஜிக் மீடியாங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம ஒரு இமேஜை ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்து ஒரு இமேஜை வந்து இங்கேயே க்ரியேட் பண்ணிக்கலாம். இது எப்படி க்ரியேட் பண்ணுறது? இங்கே என்ன ப்ராம்ப்ட் கொடுக்குறது? நீங்கள் இங்கேருந்து கொடுத்துக்கலாம். ஓகேவா? நீங்கள் உங்களுக்கு ப்ராம்ப்ட் இருந்துச்சுன்னா இங்கே கொடுத்துருங்க. இல்லைனா நீங்கள் போய்ட்டு சாட்ஜிபிட்டியில் போய்ட்டு, நான் சும்மா சாட்ஜிபிட்டி போகிறேனே, சாட்ஜிபிட்டி போய்ட்டு நம்ம ஒரு ப்ராம்ப்ட், என்ன ப்ராம்ப்ட், help me create, can I act as a graphic designer with 15 years experience and help me create a prompt to generate a logo
ஃபார் மை என்ன சொல்லலாம், ஃபார் மை YouTube channel, my we help influencers and brand grow. சரியா? ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராம்ப்ட் ஒன்று கொடுங்க அப்படின்ட்டு ChatGPT கேட்குறேன். இந்த ChatGPT ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்துருக்கு. இந்த ப்ராம்ப்ட் நான் என்ன பண்ணுறேன், ட்ரை பண்ணுவோம். இதுதான் நானும் ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன் இந்த சேனலுக்கு. ப்ராம்ப்டை காப்பி பண்ணிட்டேன். இங்கே போயிட்டு அந்த ப்ராம்ப்ட் ஷேட்ஸ் ஆஃப் ப்ளூ அதோட டெம்பரேச்சர் எங்கே போட்டிருக்கு. ஸோ இது ரொம்ப பெருசாக இருக்குது, அதனால் இதை எடுத்துக்கல. நம்ம என்ன பண்ணலாம், இதில் வந்து இந்த லாஸ்ட்டில் என்ன நம்ம டெலிட் பண்ணிடலாம். சும்மா நம்ம என்ன தான் கொடுக்குதுன்னு பார்க்கலாம். அப்புறம் இங்கே வந்து இந்த ஸ்டைல்ஸ் என்ன டைப் ஆஃப் இமேஜ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இது பண்ணிக்கலாம். மினிமலிஸ்ட், ஃபில்மிக், ஃபோட்டோ, ஹை ஃப்ளாஷ், வைப்ரண்ட். நம்ம வைப்ரண்ட் சூஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். வைப்ரண்ட் சூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், என்ன இதில் ஸ்கொயர், இந்த ஆஸ்பெக்ட் ரேஷியோவும் சூஸ் பண்ணிக்கலாம். ஸ்கொயராக, லேண்ட்ஸ்கேப்பாக, போர்ட்ரேட்டாக. நான் ஸ்கொயர் வச்சுருக்கிறேன். ஸ்கொயரில் வைப்ரண்ட்டில் ஒரு சும்மா ஒரு இது கொடுத்துருக்கேன், ஜென்ரேட் பண்ண சொல்லி. அது கொடுத்த ப்ராம்ப்டில் ஃபஸ்ட் 2 லைன் தான் எடுத்துருக்கோம். பார்ப்போம் என்ன வருதுன்ட்டு. ரொம்ப ரேண்டமாக தான் வந்திருக்கு. நீங்கள் இது இல்லாமல் வேறு ஏதாவது நீங்கள் இங்கேயே ப்ராம்ப்ட் கொடுத்துக்கலாம். ரொம்ப இவ்வளோ ஸ்பெசிஃபிக்காக இல்லாமல் நம்ம என்ன பண்ணலாம், ஜென்ரேட்டாக cafe in சென்னை போடுவோமா. சும்மா cafe in சென்னை. ஸ்டைல் வந்து வைப்ரண்ட்னு போட்டுக்கிறேன். ஜென்ரேட் இமேஜ். ரொம்ப கலர்ஃபுல்லாக இப்போ நான் ரைட் ஜூம் பண்ணாலும் கொஞ்சம் குவாலிட்டி இருக்கும். இந்த இதெல்லாம் பாருங்கள், ரொம்ப கலர்ஃபுல்லாக ஒரு ரெஸ்டாரண்ட்டோட இது கொடுத்துருக்கு. நம்ம வைப்ரண்ட் சூஸ் பண்ணதால இப்படி இந்த இந்த கலர் நமக்கு கொடுத்துருக்கு. இல்லைனா நமக்கு வேறு கலரில் நம்ம ஜென்ரேட் அகைன் கொடுத்துட்டு வேறு எதாவது மாற்றதுனாலும் மாற்றிக்கலாம். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து உங்கள் டிசைனில் யூஸ் பண்ணிக்கலாம். ரைட், ஹை குவாலிட்டி இமேஜஸ் தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த ஹியூமன்ஸு லெட்டர்ஸ் இருக்கிறதால தான் கொஞ்சம் ஒரு மாதிரி கொஞ்சம் இதாக இருக்கும் பார்க்குறதுக்கு. மற்றபடி மற்ற இந்த ஹியூமன்ஸோ டெக்ஸ்ட்டோ இல்லைன்னா நீங்கள் அது ரியல் இமேஜ் மாதிரி தான் இருக்கும், ஒன்றும் பெருசாக டிஃப்ரென்ஸ் தெரியாது. இதில் மட்டும்தான் பார்த்திங்கன்னா அந்த ஹியூமன் ஃபேஸ் இருக்கிறதுனால தான் இது ஏஐ ஜென்ரேட்டட் மாதிரி தெரியும். ரைட், ஓகே. ஸோ இப்போ இந்த ப்ராம்ப்ட் வந்து
ரொம்ப சிம்பிள் ப்ராம்ப்டாக கொடுத்தோம்ல. நம்ம நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இதையே நம்ம வந்து சாட்ஜிபிட்டியில் போட்டு இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக ஒரு ப்ராம்ப்டை எடுத்துகிட்டு நம்ம வந்து இது பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா, இங்கே வந்து ஹோம் போங்க. ஹோம் போயிட்டிங்கன்னா இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ட்ரீம் லேப் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். இந்த ட்ரீம் லேப் செலக்ட் பண்ணிட்டிங்கன்னா இங்கே வந்து இது இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கு, கிட்டத்தட்ட கொஞ்சம் இப்போ தான் லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு வைங்களேன். இங்கே வந்து நீங்கள் வந்து உங்களோட ப்ராம்ப்ட், இமேஜ் ப்ராம்ப்டை போட்டுக்கலாம். அப்போ நான் வந்து ஏற்கனவே சாட்ஜிபிட்டியில் வந்து ஒரு ப்ராம்ப்டை ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து இங்கே காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து இதில் என்ன ஃபீச்சர்னால், நீங்கள் இங்கே ஒரு இமேஜ் ஸ்டைல் ரெஃபரன்ஸுக்கு ஒரு இமேஜ் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி டைப்பில் தான் எனக்கு இமேஜ் வேணும் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இதை அந்த இமேஜை நீங்கள் இங்கே அப்லோட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி சிமிலர் ஸ்டைலில் வேணும். அதே மாதிரி இந்த அங்கே இது இருந்துச்சுல்ல ஃபீச்சர்ஸ், ஸ்டைல்ஸ் இருந்துச்சுல்ல, நம்ம ஐப்ரோன்னு சூஸ் பண்ண மாதிரி இங்கே ஏதோ ஒன்று சூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ இது எதுவுமே சூஸ் பண்ணல. இந்த ஆஸ்பெக்ட் ரேஷியோ மட்டும் 16:9 இருக்குல்ல, அதுக்கு பதில் நான் வந்து 1:1 லோகோ இதெல்லாம் வச்சுருக்கேன். போட்டு நான் க்ரியேட் பண்ணுறேன். என்ன வருதுன்னு பார்ப்போம். சிம்பிள். உங்கள் யூடியூப் சேனலுக்கு ஒரு லோகோ கிடைச்சாச்சு. சென்னை இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கு ஒரு யூடியூப் ஒரு லோகோ. எது வேணுமோ அதை நம்ம எடிட் பண்ணி இது பண்ணிக்கலாம். இதையே நம்ம இன்னும் கொஞ்சம் ட்வீக் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். ஸோ இதில் இருந்தால் இன்னொரு பார்ட் 2 போடும். இதில் இருந்தால் ரொம்ப பேசிக் ஃபீச்சர்ஸ். நீங்கள் இதெல்லாம் யூஸ் பண்ணி இன்னொரு கேன்வாலேயே ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் இருக்குது. ரொம்ப சிம்பிளாக நம்ம செய்ய வேண்டிய வேலையை இன்னும் கொஞ்சம் ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். ஓகே, ஸோ மீண்டும் இன்னொரு வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஏதாவது டவுட்ஸோ இல்லை வேறு ஏதாவது கேன்வா பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கணும், இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக பண்ணணுன்னா நம்ம கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு ஒரு சின்ன ஒரு மினி கோர்ஸ் மாதிரி கூட ஃபுல் A to Z கோர்ஸ் ஒன்று பண்ணுவோம் கேன்வாக்கு. ஓகே, டன். தேங்க்யூ, பாய்.